ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சது ஒரு 15 சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதில் கறிவேப்பிலை ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம். அது நல்லா வதங்கி வரும்போது 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, குறுமிளகு ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நண்டு குழம்புக்கு அதுதான் நல்லா ஃப்ளேவர் தரும். மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூளை நான் வீட்டில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுதான் நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். வெறும் மல்லித்தூள் மட்டும் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்களும் அதையே யூஸ் பண்ணுங்கள். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி ஊற்றி சேர்த்தாச்சு. இதில் கரைச்சி வச்ச புளியையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா தலபுலன்னு கொதிச்சுட்டு இருக்கும்போது நண்டையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ 1/2 மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா நான் கறிவேப்பிலை சேர்த்துருக்குங்க, நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நண்டு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நண்டோட கலரே ஆரஞ்சு கலரில் நல்லா மாறி இருக்கு. நண்டு நல்லா கொதித்து தயார் நிலையில் இருக்குது. இப்போ சர்வ் பண்ண கரெக்டான டைம். வாங்க சாப்பிட்லாம்.